மனுக்களை பெற்று உடனடியாக தீர்வு கொடுத்துட்டு சாலை வசதி கிட்டத்தட்ட 3 மண்டலம் 4 மண்டலம் சேர்த்து குறுகிய சாலை தான் வந்திருக்கு. அந்த ஸ்கீமில் இப்போ எது தேவையோ அதை சேர்த்து விட்டாச்சு. இந்த கூட்டத்தின் அனைத்து மாமன்ற உறுப்பினர்களே மற்றும் மாநகராட்சியோட அனைத்து பணியாளர்களே, பத்திரிகையாளர் நண்பர்களே, உங்களுக்கு வணக்கம். இந்த ஆணையர் அவர்கள் வேற ஒரு பணியை நிகழ்ச்சியில் இருக்கிறார் கலந்து கொள்கிறவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நல்லாவே தெரியும். கடந்த காலத்தில் வந்து பொதுமக்களில் நேரடியாக கருத்து கேட்க நிறைய விஷயம் தெரிய வந்தது. டீசல் பண்ணுறது மாநகராட்சியில் 60 பகுதி இருந்தாலும் பல்வேறு கட்டங்களாக பிரித்து 4 மண்டலமாக 15 வார்டாக பிரிச்சிருக்காங்க நிர்வாக ரீதியாக. அந்த வார்டில் வந்து ஒரு இடத்துக்காக பணிக்கு போனோம். இந்த மழை உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுது, நல்லா பெஞ்சது, நல்ல ரிசல்ட். என்னென்னா ஈஸ்ட் ஜோன், அதாவது நம்ம இருக்கிற வந்து கிழக்கு மண்டலம், இதில் எந்த இடத்துலையும் எந்த பாதிப்பும் கிடையாது. நம்ம பழைய மாநகராட்சி இது. பழைய மாநகராட்சி முன்னாடி வந்து தண்ணி கட்டிக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு தெரியும். ஒரு டைம் அதாவது ஒரு அளவு நேரம் அதில் நின்று போச்சு. இதே மாதிரி கிழக்கு பகுதி, அடுத்த வந்து நம்ம மேற்கு பகுதி போகலாம். மேற்கு பகுதியில் தான் நான் உங்களை ஏற்கனவே சொன்ன மாதிரி மழை நினச்சி உங்களை அப்டேட் போட்டேன். கோரம்பலம் உடஞ்சோன்னு முன்னாடி தண்ணி வந்து நிறைய தண்ணி வந்துச்சு. இப்போ நம்ம அதை கண்காணித்து நிறுத்தினாங்க. ஏன்னா இப்போ என்ன ஆச்சுன்னா காட்டாத்து வெள்ளம் நம்ம கலெக்டரேட்டுக்கு முன்னாடி வழியாக வந்து அதில் ஒரு சேனலில் வந்து திருப்பி விட்ருக்கோம். கோரம்பலத்துக்கு வடக்கு சிலிங்கம்பட்டி நம்ம ஸ்டெர்லைட்டு பக்கத்துலாம் வந்து ஸ்டெர்லைட் அங்கிட்டு இருந்தாலும் அதுக்கு நான் சொல்கிறேன், அதில் உள்ள தண்ணி அந்த வேர் ஹவுஸ் தண்ணி எல்லாம் பைபாஸ் ரோடு வழியாக வந்து இந்தியன் ஆயில் குடோன் வழியாக வந்து தான் நம்மளோட மடத்தூருக்குள்ளே வந்தது. நான் அதான் சொன்ன மாதிரி 16, 17, 18 3 வார்டு ஓடையை சுற்றி போகிற பாதிக்கப்படுங்க. அது நேரத்தோடு எடுத்து முடிஞ்சிட்டோம். இருந்தாலும் அதில் 30% எம்டி லேண்ட் இருக்குது. அந்த வேகன் லேண்ட்லாம் தண்ணி கிடக்கு. அதுவும் ஓனர் அற்புறுத்தியிருக்கோம். அந்த பகுதியில் வந்து எல்லா சாலையும் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துவிட்டது. அதே மாதிரி வடக்கு மண்டலத்துக்கு போகலாம். 6, 5, 4 இதெல்லாம் மாப்பிள்ளூர் பஞ்சாயத்து அங்கிட்டு இருக்கும். இங்கே டவுன் இருக்கும். சுற்றி உள்ள பகுதியெலாம் இதாட்ட நம்ம ட்ரெயின் ஏடிபி ட்ரெயினில் வந்து வேலை நடந்து தமிழக முதலமைச்சர் உத்தரவுக்கு பல்வேறு பணிகள் நடந்ததுனால அந்த இடத்துல வந்து தண்ணியே கிடையாது. மழை பெஞ்சு 2 மணி நேரம் இருந்தது, எல்லாம் வடிஞ்சு போயிட்டு அதில் தொடர்ந்து நேராக ஆதிபராசக்தி வந்துடலாம். நம்ம முத்தமால் காலனி பழைய நம்ம எம்சி காலேஜ் ஏற்றாப்பில் அந்த பகுதியில் ஆதிபராசக்தியில் பார்த்திங்கன்னா ரகுமுத்து நகர், அந்த ராம் நகர்லாம் எங்கேயும் தண்ணி கிடையாது. அதுலேயும் நம்ம வந்து முதலமைச்சர் உத்தரவு இருங்க ஏடிபி ட்ரெயின் எல்லாம் போட்டதுனால பல்வேறு நடவடிக்கைகள் வந்திருக்கு. அந்த சென்ட் ஆண்டனி ஸ்கூல்லேருந்து லைன் கொடுத்துருக்கோம். அதுலேயும் நம்ம வந்து போகிற பைபாஸ் ரோட்லேருந்து ஸ்டெர்லைட்டுக்கு நேராக ஏற்றாப்புல தண்ணி காட்டாத்து வெள்ளம் புதியத்தூரில் ஓட்டப்பாக்கணும் வந்த தண்ணி வந்ததுனால அதை வந்து தண்ணி வழியாக 3 நாள் ஆச்சு. இன்றைக்கி தான் அதோட ரோடில் நிறைய எம்டி பேட்டருக்கு உங்களுக்கு தெரியும். ஜோதிநகர் வரைக்கும் அந்த பகுதியில் தண்ணி கிடக்கிறதுனால மக்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லை, உங்களுக்கு தெரியும். அதனால் இருக்கும் கல்பேருக்கு பின்னாடி காட்டாத்து வெள்ளம் வந்ததுனால அங்கேருந்து போனதுனால அதில் ட்ரெயின் ஃபெசிலிட்டி கிடையாது. இருந்தாலும் வேகன் லேண்ட் நிறையா இருக்கனால அங்கங்கே கட் பண்ணி விட்ருக்கோம். அந்த ஏரியாவிலையும் ரோட்டில் ஒரு சில இடத்துல தண்ணி இருக்கிறதையும் எடுத்து விட ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இல்லராசி பணியாளரால் பண்ணக்கூடிய அனைத்து பணியும் உடனே முடிந்து என்று கூறுகிறேன். வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் சொல்லுங்கள். சரிங்க, நன்றி. ஒன்றா வாங்க. எஸ்பிஜி கோயில் தெருவுக்கு ஏற்றாப்புல முதல்ல ஒரு சந்தில் இப்போ பவர் பிளாக் போட்டிருக்கோம். கருசாமி கோயில் தெருவு அந்த கோயில் எல்லாம் முடிச்சிட்டோம். அப்புறம் கோலிராஜ் கான்வெண்ட்டுக்கு பின்னாடி அதுலேயும் நடக்கு. அதுக்கு ஏற்றாப்புல 2 சென்ட் அபிநாய மண்டபம் பக்கத்தில் நடக்கு. இந்த இதுவும் ப்ரொபோஸில் இருக்குண்ணே.